அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் சரி, இயற்கையில் பண்ணாலும் சரி, நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய அல்லது கையில் வச்சுருக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான திரவங்கள் என்ன, அதை பற்றி நான் சொல்கிறேங்க. முக்கியமாக தெளிப்பு அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் என்ன வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வெயில் ஏறிக்கிட்டு இருக்கு. நிறையா தாவரங்கள், அதாவது களை செடிகள் நம்மகிட்ட வளர்ந்தது இல்லாமல் போக, இந்த வெயிலில் கருகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் அதை சேகரித்து ஒரு திரவமாக்கிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உதாரணத்துக்குங்க, உங்கள் பகுதியில் இந்த தும்பை, நொச்சி, புங்கன், வேம்பு, கசப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய சிறியா நங்கை, சிறு குறிஞ்சான், அடுத்து முக்கியமாக நம்மளோட ஆடாதோடா, இந்த இலையெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து அதை இலைகளை மட்டும் பிச்சு 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 தண்ணி ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போடலாங்க. அந்த தண்ணீர் முழுசாக தண்ணியாக இருக்கலாம், அல்லது பாதி கோமியமும் பாதியை தண்ணி கலந்துருக்கலாம், அல்லது முழுசாகவே கோமியமாக இருக்கலாம். முழுசாக கோமியமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது நாட்டு மாடு இல்லைங்க, சாதாரண ஜெர்சி மாடாக இருந்தாலும் நல்லது. அதில் நம்ம இந்த இலைகளை போட்டுக்கணும். போட்டு அதை ஊற வைக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே போட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த வெயில் காலத்தில் பண்ணுற முக்கியமான விவசாயம் மஞ்சள், பருத்தி, இந்த மாதிரி சாகுபடிக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப எளிமையாக தெளித்து குறைந்த செலவுங்கிறதுனால தெளிக்கிற செலவு மட்டும்தானே, எவ்வளோ வேணாலும் போட்டு நம்ம அடித்து கொண்டு வரலாங்க. அதனால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை செஞ்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கசப்புத்தன்மை இருக்குங்க. இந்த கசப்புத்தன்மை இருக்கிறப்ப அது கசப்புத்தன்மைங்கிறத விட அதை கெமிக்கலாக பார்த்தோம்னா, இன்றைக்கி கெமிக்கல் மருந்துகள் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதில் என்ன திரவங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த பயிர்கள்லேருந்து உறிஞ்சப்பட்ட கெமிக்கல் தான். அதோட மூலக்கூறு தான் அதில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, உயிரியல் திரவம் அப்படின்னு சொன்னால் வெட்ரிசீலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க, மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குங்க. ரெண்டும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எந்த பயிருக்கும் மாதம் ஒரு முறை 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாங்க. 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, குறைந்த செலவில் நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும். நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய மாதா டிவி நேயர்கள் பெரும்பாலான பேர்கிட்ட நம்ம கேட்குறப்ப எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, என் கையில் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன தெளிப்போம், அதையே முன்னாடி செஞ்சு வச்சுக்கூடாது. இதுதான் என்னுடைய கேள்வி. சும்மா இருக்க நேரம் செஞ்சு வச்சுக்கலாம்லங்க, அது நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதான் நான் சொல்ல வரேன். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், மீன் அமிலம். மீனோட கழிவும் நாட்டு சர்க்கரையும் சமமான அளவு போட்டு டைட்டாக மூடி வச்சு 20 நாள் ஊற வச்சு செய்ய வேண்டிய கரைசல். யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். அப்போ அதுலேருந்து நீங்கள் அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈவன் நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் சரி, இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, தெளித்து கொடுக்கலாம், தரைவழி கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப கூடுதல் நன்மை கிடைக்கும். கெமிக்கல் பொருள்களை போடுறதோட அளவு குறையும். ஏன்னா பயிர் பார்க்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறப்ப கெமிக்கல் வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் அந்த மாதிரி முடிவு பண்ணி பண்ணுறது பொதுவாக நல்லதுங்க. மீன் அமிலம். 4வது உங்களோட கோமியம்ங்க. வெறும் கோமியத்தை மட்டுமே நிலத்தில் கொடுக்கலாம். இந்த கோமியத்தோட முக்கியத்துவம் என்ன? கோமியத்தை நம்ம 200 லிட்டரில் 20 லிட்டரு கலந்து 150 லிட்டர் தண்ணியோட கலந்து கொடுக்குறப்ப அதில் நிறைய விதமான பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் இருக்குங்க. மண்ணில் கொடுக்க கொடுக்க மண் சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து நடந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மண்ணே பொதுப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா மாறிடும். அதுதான் அந்த பூஞ்சைகளோட தாக்கம். அதை மட்டும் கொடுக்கலாம். அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், இலை கரைசல் கொடுக்கலாம், மீனமிலம் கொடுக்கலாம், கோமியம் கொடுக்கலாம். இதை மட்டுமே கையில் வச்சுக்கிறது எந்த ஒரு விவசாயத்திலும் சிறப்பானதுங்க. எல்லா பகுதியிலையும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதியிலையும், எல்லா பயிருக்கும். அப்போ இதை நாட்டு மாடோ அல்லது எருமை மாடோ அல்லது சாதாரண ஜெர்சி மாடோ அதோட அங்கே சொல்லி வச்சு அதோட கோமியத்தை மட்டும் வாங்கி சேகரித்து வைக்கிறதே பெரிய நன்மை. செஞ்சு பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.